இந்த வீடியோ கண்டென்சேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட பார்ட் 2. பார்ட் 1ல சால்வ் பண்ண ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் கேஸ். இந்த கேஸில் நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் டியூப்ஸ் இருக்கும் அப்படின்னா அதில் கண்டென்சேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் நவ். A condenser is to be designed to condense 1800 kg per hour of dry and saturated steam at a pressure of 10 kilopascal. இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நிறைய ப்ராப்ளமில் 1 atmospheric pressure அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சேச்சுரேட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம 100 டிகிரி செல்சியஸ்னு எடுத்துக்குவோம். ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இல்லாமல் வேறு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஃபைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, a square array of 400 tubes each of 8 mm in diameter is to be used. ஸோ இதில் கண்டென்சரில் யூஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் எந்த எலமெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் அரே, அதாவது மொத்தமாக 400 டியூப்ஸ் இருக்குது. அந்த 400 டியூப்ஸை வந்து ஸ்கொயராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் அரேவாக அலைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், 22 டியூப்ஸ் இன் அ சிங்கிள் ரோ, அதே மாதிரி 20 காலம்ஸ் இருக்கும். ஸோ 20x20 மொத்தமாக 400 டியூப்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டியூபோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 8 mm. If the tube surface temperature is to be maintained at 24 degrees Celsius, calculate the following. The heat transfer coefficient H value என்ன அப்படிங்கிறது calculate பண்ணணும். Then the length of each tube assuming single pass. லென்த் என்ன அப்படிங்கிறதே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சம்மில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா கண்டென்சேஷன் ரேட் கொடுத்துருக்காங்க. தட் m is equal to 1800 kg per hour. டயமீட்டர் ஆஃப் த டியூப் கொடுத்துருக்காங்க. தென் டியூபோட வால் டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 24 டிகிரி செல்சியஸ்னு. ஓகே, இப்போது இந்த சம்மை எப்படி நம்ம டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிஷியலாக கிவன் டேட்டாவை எடுத்துக்கலாம். கிவன் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்சேஷன் ரேட் m 1800 kg per ஹவரில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம kg per செகண்டில், ஸோ ரேட்டை வந்து kg per செகண்டில் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ வி ஹவ் டு கன்வெர்ட் இன்டூ kg per செகண்ட் அப்படின்னா டிவைட் பை 3600 போட்டுக்கணும். ஏன்னா ஒரு ஹவர் அப்படிங்கிறது 3600 செகண்டு, 60 × 60. ஸோ டிவைட் பை 3600 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 0.5. ஸோ 0.5 kg per செகண்ட், அதுதான் வந்து கண்டென்சேஷன் ரேட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 10 கிலோ பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. கிலோ பாஸ்கல், கிலோங்கிறது 10^3, பாஸ்கல் அப்படிங்கிறது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ 10 × 10^3 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். 1 பார் அப்படிங்கிறது 10^5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டேர்மை 0.1 × 10^5 அப்படின்னு எழுதிக்கிறேன். ரெண்டு ஒன்று தானே. 10 × 10^3ங்கிறது 10 வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 10⁻² வெளியே கொண்டு போய்கிட்டேன். அப்படின்னா 0.1 × 10^5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். ஸோ 0.1 பாருங்கிறது ப்ரெஷர், சரிங்களா. அண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 24 டிகிரி செல்சியஸ். நம்பர் ஆஃப் டியூப்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டியூப்ஸ் அப்படிங்கிறது 400. ஸோ அரேஞ்ச் ஆஸ் அ ஸ்கொயர் அரே அப்படிங்கிறதுனால 20x20 மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு காலமில் இருக்கிற டியூப்ஸ் எத்தனை அப்படின்னா ஒரு காலமில் 20 டியூப்ஸ் இருக்கும். அதுதான் கேபிட்டல் N, 20 டியூப்ஸ் ஒரு காலமில் இருக்குது, இல்லை ஒரு ரோவில் இருக்குது, வாட் எவர். டயமீட்டர் D is equal to 8 mm. 8 mm வந்து 0.08 மீட்டர், மீட்டரை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன், சரிங்களா. ஃபைன். இப்போது இந்த பர்டிகுலர் கேஸுக்கு, அதாவது நம்பர் ஆஃப் டியூப்ஸ்கில் கண்டென்சேஷனுக்கு வந்து ஃபார்முலா பேஜ் நம்பர் HMT டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 148 இருக்கும். 148 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கும். vertical surface, horizontal tube, bank of tubes, number of tubes, vertical tube, vertical sheet with horizontal tube, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கான ஃபார்முலா பேஜ் நம்பர் 148 கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்டென்சேஷன் பார்ட் 1 வீடியோவில் vertical surfaceல நடக்கிற கண்டென்சேஷனை பற்றின ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் n நம்பர் ஆஃப் டியூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி சால்வ் பண்ண போகிறோம், அதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் H வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹைட் ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைனமிக் விஸ்காசிட்டி, தென் தெர்மல் கண்டக்டிவிட்டி, டென்சிட்டி, தென் கிராவிட்டி G வேல்யூ, தென் வந்து என்தால்பி வேல்யூ, இது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா எல்லா பேராமீட்டரும் இந்த ஃபார்முலாவில் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஹைட்ஸ் வேல்யூ கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டீம் டேபிள்லையும் டிசைன் டேட்டா புக்லையும் இந்த பேராமீட்டர் எல்லாத்தையும் டேட்டாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக H வேல்யூ கேல்குலேட் பண்ணிடலாம். நமக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ H கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் ஈச் டியூப் கேட்டிருக்காங்க. லென்த் எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா
heat transfer formula Q is equal to HA del T. இதே நிறைய டியூப் இருந்துச்சு அப்படின்னா H into n number of tubes area del T. இதான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலா. இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலாவில் ஏரியா இருக்குது. ஏரியா என்ன அப்படின்னா டியூப் அப்படிங்கிறப்போ டயமீட்டர் இன்ட்டு லென்த். ஸோ டயமீட்டர் தெரியும், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தெரியும், ஹைட்ஸ் தெரியும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தெரியும் அப்படின்னா லென்த் என்னங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்கான டைரக்ட் ஃபார்முலா பேஜ் நம்பர் 148 இருக்குது. தென் லென்த் ஆஃப் டியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி லென்த் ஆஃப் த டியூப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷரில் கிடையாது. இதோட ப்ரெஷர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.1 பார். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரெஷரில் வாட்டரோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஸ்டீம் டேபிள் எடுத்துக்கோங்க. ஸ்டீம் டேபிளில் பேஜ் நம்பர் 15 பார்த்தீங்க அப்படின்னா 0.1 பாருக்கு சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 45.8 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் 0.1 பார் ப்ரெஷரில் வாட்டரோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். இதே 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ்னு ஈஸியாக எடுத்துக்கலாம், நமக்கு தெரியும். ஸோ 0.1 பார் அப்படின்னு கொடுத்துக்கிறதுனால அதோட டெம்பரேச்சரை என்ன பண்ணிக்கணும், 15 பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கணும். தென் இந்த டெம்பரேச்சருக்கு அதாவது 45.8 டிகிரி செல்சியஸில் 0.1 பாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் என்தால்பி வேல்யூ HFG வேல்யூ. ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலாவில் HFG வேல்யூ இருக்குது. இந்த HFG அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் வேப்பரைசேஷன், சரிங்களா? அந்த வாட்டரோட ஸ்பெசிஃபிக் என்தால்பி வேல்யூ HFG வேல்யூவை 0.1 பாருக்கு பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2392.9 இன்ட்டு 10⁻3. 10⁻3ங்கிறது இருக்காது, கிலோ ஜூல் பெர் கேஜியில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஜூல் பெர் கேஜியில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10⁻3 போட்டு ஜூல் பெர் கேஜியில் மாற்றி வச்சுருப்போம். ஃபைன். ஸோ ஸ்டீம் டேபிளோட யூசேஜ் வந்து இந்த ப்ராப்ளமுக்கு இவ்வளோ தான். நம்ம இனிஷியலாக நம்மளோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தென் ஸ்பெசிஃபிக் என்தால்பி ஃபைன் பண்ணுறதுக்கும் மட்டும் ஸ்டீம் டேபிளை யூஸ் பண்ணிப்போம். ரிமைனிங் உள்ள பேராமீட்டர் எல்லாமே HMT டேட்டா புக்லேயே இருக்கும். பேஜ் நம்பர் 21 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டரில் உள்ள டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன டெம்பரேச்சரில் ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா புக்லே ஃபார்முலா பேஜ் 148 என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஆர் டு பி டேக்கன் அட் TF டெம்பரேச்சர். TF அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபிலிம் டெம்பரேச்சர். ஃபிலிம் டெம்பரேச்சருங்கிறது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ப்ளஸ் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் டிவைட் பை 2. அதாவது மீன் டெம்பரேச்சர் வேல்யூக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் தி TF வேல்யூ, ஃபிலிம் டெம்பரேச்சர் வேல்யூ. சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இப்போ தான் போன ஸ்டெப்பில் பார்த்தோம் 45.8 டிகிரி செல்சியஸ். தென் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், டியூபோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சம்மில் கொடுத்துருக்காங்க 24 டிகிரி செல்சியஸ். ரெண்டுக்கும் மீன் எடுத்தீங்க அப்படின்னா 34.9, தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 35 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த 35 டிகிரி செல்சியஸுக்கு உள்ள பேராமீட்டர்ஸை பேஜ் நம்பர் டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் HMT டேட்டா புக் பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கணும். ஓகே, 21 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 டிகிரிக்கும் 40 டிகிரிக்கும் தான் டேட்டா இருக்குது, 35 டிகிரிக்கு இல்லை. ஸோ இன்டர்போலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி 35 டிகிரிக்கான டேட்டாவை நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்டர்போலேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். நோன் டேட்டா செட்ஸை வச்சுட்டு அன்னோன் டேட்டாவை ஃபைன் பண்ணுறது தான் இன்டர்போலேஷன் டெக்னிக்கோட மேஜர் அப்ஜெக்டிவ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20 டிகிரிக்கும் 40 டிகிரிக்கும் எல்லா டேட்டாவுமே இருக்குது. ஸோ 20, 40ல் எது பெருசு அப்படின்னா 40 பெருசு. ஸோ 40 நோன் வேல்யூ மைனஸ் அன்னோன் என்னது அப்படின்னா 35. நோன் மைனஸ் அன்னோன் டிவைட் பை பிக்கர் நோன் மைனஸ் ஸ்மாலர் நோன். அதாவது இந்த டேர்மில் இந்த மூணுமே நோன் வேல்யூவாக இருக்கும். 40, 40, 20ங்கிறது இந்த ஒரு இடம் மட்டும் அன்னோன் வேல்யூவாக இருக்கும். அதே மாதிரி 40 ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ டென்சிட்டி மட்டும் நான் முதல்ல எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். 40 டிகிரிக்கு டென்சிட்டி வந்து 995 kg/m³. 20க்கு வந்து 1000 kg/m³. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி செட்டப்பில் எழுதிக்கணும். 40 நோன் மைனஸ் அன்னோன் டிவைட் பை பிக்கர் நோன் மைனஸ் ஸ்மாலர் நோன் எழுதிக்கணும். 40 இப்போ இதே பிளேஸில் ரைட் ஹேண்ட் சைடில் 40யோட டென்சிட்டி வேல்யூ 995, 40யோட டென்சிட்டி வேல்யூ 995, தென் 20யோட டென்சிட்டி வேல்யூ 100, 35யோட டென்சிட்டி வேல்யூ தெரியாது. ஸோ அது மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்.
ஸோ இதில் எல்லாமே தெரியும். இது சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா எனக்கு எக்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா 996.25 கிடைக்குது. அதுதான் என்ன அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸில் உள்ள லிக்யூடோட டென்சிட்டி வேல்யூ 996.25 kg/m3. இது டென்சிட்டிக்கு மட்டும் கால்குலேட் பண்ணணும்ல. இதே மாதிரி கைனமேட்டிக் விஸ்காசிட்டிக்கு, தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இன்டர்போலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஃபைன் பண்ணிவிட்டு என்னோட டைனமிக் விஸ்காசிட்டி மியூ இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு நியூ அப்படிங்கிறது தெரியும். கீழே ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 21 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் டைனமிக் விஸ்காசிட்டியையும் கேல்குலேட் பண்ணிக்கிறேன். 996.25ங்கிறது டென்சிட்டி வேல்யூ. அதே இது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி 0.744 × 10⁻⁻6. ஸோ டைனமிக் விஸ்காசிட்டி எவ்வளோ வருது அப்படின்னா 741.21 × 10⁻⁻6 kg/m² கிடைக்குது. ஃபைன். இப்போது இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி செக் பண்ண இந்த ஃபார்முலா பேஜ் நம்பர் 1.8 இருக்க 148 இருக்கிற இந்த ஃபார்முலா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சாரி, அந்த ஃபார்முலாவை நான் எழுதிக்கிட்டேன். அந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூவும் டைனமிக் தெர்மல் கண்டக்டிவிட்டி, டென்சிட்டி, ஜிங்கிறது கிராவிட்டி 9.81 வேல்யூ, ஹெச்எஃப்சி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் என்தால்ஃபி வேல்யூ, அது வந்து ஜூல் பெர் கேஜி × 10⁻³ போட்டு தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், மறந்துடக்கூடாது. தென் டைனமிக் விஸ்காசிட்டி வேல்யூ. தென் இதில் என் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டியூப்ஸ். நீங்கள் இந்த டேட்டா பார்த்தாலே தெரியும், இல்லை ஃபார்முலாவில் என் இருக்கும். என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ் பிளேஸ்ட் அபவ் ஒன் அனதர். அதாவது எத்தனை ரோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ்ங்கிறது நமக்கு 20 ரோஸ் இருக்குது. ஸோ கேபிட்டல் N இஸ் ஈக்குவல் டு 20. அதை மறந்துடக்கூடாது. என்ன நம்பர் ஆஃப் ஹரிசாண்டல் ரோஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இதான் N வேல்யூ 20 அப்படிங்கிறத போட்டுக்கிட்டாச்சு. தென் டயமீட்டர் வந்து 8 mm, தட் இஸ் 0.008 மீட்டர். தென் டிவி அப்படிங்கிறது வேப்பரோட டெம்பரேச்சர், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் 45.8. டிஎஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 24 மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சம்மில் கொடுத்துருந்தாங்க. பவர் ஆஃப் 0.25 × 0.728 ஃபார்முலா இருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஹச் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 4958.36 Watt/m² டிகிரி செல்சியஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் டேட்டா புக்கிலேருந்து பேராமீட்டர் மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா டேரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். அது ஒன்லி திங் இஸ் வி ஹவ் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ இன் ப்ராப்பர் மேனர். கரெக்டான யூனிட் கரெக்டான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், லென்த் ஆஃப் த டியூப் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் டு HA∆T. இல்லை நம்பர் ஆஃப் டியூப்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஏரியாவுக்கு நம்பர் ஆஃப் டியூப்ஸ் இன்ட்டு ஏரியா பைடியல் வேல்யூ. தென் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் மைனஸ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். தென் தெர் இஸ் அனதர் ஃபார்முலா ஃபார் Q. Qவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏன்னா நமக்கு Q வேல்யூ, H வேல்யூ, ∆T வேல்யூ தெரிஞ்சாதான் இதை ஏரியா வேல்யூவிலேருந்து எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ Q வேல்யூ தெரியணும் அப்படின்னா சம்மில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட். ஸோ Qவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது மாஸ் ஃப்ளோ ரேட். Q இஸ் ஈக்குவல் டு தட் மாஸ் ரேட் இல்லை கண்டென்சேஷன் ரேட் வாட் எவர். இதே கண்டென்சேஷன் அப்படின்னா கண்டென்சேஷன் ரேட்னு வரும், பாயிலிங் வரப்போ பாயிலிங்கோட ரேட்டுன்னு வரும் வாட் எவர். ஸோ எம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இன் kg/s 0.5 kg/s. ஹெச்எஃப்ஜி வேல்யூ ஸ்டீம் டேபிள்லேருந்து எடுத்திருக்கோம் 2392.9 × 10⁻³ முதல் ஸ்டெப்லேயே எடுத்துட்டோம். நம்ம சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஃபைன் பண்ணுறப்போவே ஹெச்எஃப்ஜி வேல்யூ எடுத்திருப்போம். ஸோ ஹெச்எஃப்ஜி வேல்யூ 2392.9 × 10⁻³ J/kg. அதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ கிடச்சிருது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ இன் வாட்டில் கிடைக்கும். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஹைச் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், ∆T வேல்யூ தெரியும், ஏரியாவில் நம்பர் ஆஃப் டியூப்ஸ் தெரியும், தென் டயமீட்டர் தெரியும், எல் மட்டும்தான் தெரியாது. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Qவுக்கு பதிலாக Qவோட வேல்யூ, ஹைச்சோட வேல்யூ, தென் என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டியூப்ஸ். இதில் போய் 20 போட்டக்கூடாது. டோட்டல் டியூப் என்ன அப்படின்னா 400 டியூப்ஸ். தென் பை டயமீட்டருக்கு பதிலாக 0.008 மீட்டர், எல்லுங்கிறது தெரியாது, சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் 45.8, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 24. ஸோ இதில் எல் மட்டும் தெரியாமல் இருக்கும். எல்லை மட்டும் ஃபைன் பண்ண அப்படின்னா இன் மீட்டர் இட் இஸ் 1.1 மீட்டர். ஸோ ஈச் டியூபோட லென்த் என்ன அப்படின்னா 1.1 மீட்டர். That's it. This is how we can solve the condensation problem when number of tubes are given. Thank you.